வணக்கம் நண்பர்களே. கடந்த 2 தினங்களாக ஒரு நபருடைய பேச்சு பெரும் சர்ச்சைக்குரியதா போயிட்டு இருக்கு. பல பேர் அதை கண்டித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நபர் பெயர் ராஜகுமாரன். அவர் யாருங்கிறது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு தெரியும். தேவயானியின் கணவன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் மட்டுமே கொண்ட ஒரு நபர் அவர். சினிமாவில் ஓரிரு படங்களை இயக்கியிருக்காரு. அதில் ஒரு படம் பரவாயில்லாமல் போயிருக்கு. மீதி படங்கள் எதுவும் எடுபடலை. அதற்குள் தேவயானி அப்படிங்கிற ஒரு ஜாக்பாட் கிடைச்சதுனால லைஃப்பில் செட்டில் ஆகிட்டார். இப்போதைக்கு அவருடைய அந்த அடையாளம்ங்கிறது அவருடைய படங்கள் அல்ல, தேவயானியின் கணவன் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் மட்டும்தான். அப்படிப்பட்ட நபர் தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த ஆளுமைகளை பற்றி தொடர்ச்சியாக அவதூறாக பேசுகிறார். அல்லது இங்கு புதிதாக பெருமளவு சாதனை படைக்கிற இளம் இயக்குநர்களை பற்றி தரக்குறைவாக பேசுகிறாரு. அவர்கள் படங்களை ரொம்ப இழிவாக பேசுகிறார். அப்படின்னும் போது அதை சாதாரணமாக விட்டுவிட முடியாது. ஏன் இந்த நபருக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் பொதுவாக அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தாழ்வு மனப்பான்மை என்ன பண்ண வைக்குன்னா, தன்னை தற்காத்து கொள்ள யாரை வேணா பலி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை எந்த மனிதனுக்குமே தோற்றுவிக்கும். யாருக்கெல்லாம் இந்த தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கோ அவர்களுடைய அந்த சமூகத்தில் அவர்களுடைய எந்த அளவுக்கு ஆபத்தானவங்கன்னா, நல்ல படைப்பாளிகள், நல்ல மனிதர்கள், நல்ல குணமுள்ளவர்கள் அத்தனை பேருமே அவங்க இழிவா பேசுவாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கெல்லாம் போயிட்டு நம்ம வக்காலத்து வாங்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்குவாங்க. இப்போ எப்படி இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதன் இருக்கான் பார்த்தீங்களா? இந்த விஜய் மனசார பொய் சொல்றான். நம்ம சொல்றதெல்லாம் பொய்ன்னு அவனுக்கும் தெரியும், அவனை சுத்தி உள்ள கூட்டத்துக்கும் தெரியும். ஆனா இந்த பொய்களை அவனே நம்புறான். ஒருத்தன் பொய் சொல்றதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா சந்தர்ப்ப சூழல் ஏதோ சொல்லிட்டான்டா அப்படின்னு நம்ம தோணும். ஆனா தான் சொல்கிற பொய் உண்மைதான் அவன் நம்புறான் பாருங்க, அது மிகப்பெரிய ஆபத்து. அப்படிப்பட்ட மனநோயாளிகள் இந்த சமூகத்தில் இருக்காங்க. இந்த ராஜகுமாரனும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நபர் அப்படித்தான் எடுத்துக்கணும். அவன் யாரையெல்லாம் குறி வைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுடைய ஆகப்பெரிய படைப்பாளிகள், ஆகச்சிறந்த திரைக்கலைஞர்கள், இவங்க எல்லாருமே அவங்கள ரொம்ப தரக்குறைவா பேசுறத ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த ராஜகுமாரனை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில் நம்ம மிகச்சிறந்த இயக்குனர்கள், படைப்பாளிகள் அப்படி நம்ம கொண்டாடுறதெல்லாம் யாரு? பா ரஞ்சித் அல்லது வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், இந்த மாதிரியான ஒரு வரிசை உருவாயிட்டு இருக்கு. அதாவது வழக்கமாக கமர்ஷியல் படங்கள் அப்படின்னு அக்மார் கமர்ஷியலாக எடுக்கிறவங்க இருக்காங்க. இந்த கமர்ஷியலோட ஒரு சமூக அக்கறையும் கலந்து கொடுக்கலாம். ஏன் வெறுமனே கமர்ஷியலை போய் கொடுக்கணும்? இந்த சமூகத்தில் இருக்கிற அவலங்களை இப்போ இருக்கிறவங்களுக்கு சொல்லுவோம், இவ்வளோ இருக்கு, இதை நம்மளாம் பேசணும், பேசினா தான் சரியாகும் அப்படின்ற மனநிலை கொண்ட படைப்பாளிகள் இருக்காங்க. அவங்க பா ரஞ்சித் மாதிரியானவர்கள், வெற்றிமாறன் அல்லது நம்ம மாரி செல்வராஜ், இவங்களுக்கெல்லாம் இந்த சமூகத்துக்கு இடையே உரையாடலை நடத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜி அவங்களுக்கு இருக்கு. அதனால தொடர்ச்சியாக தன் படங்களின் மூலம் அதை பண்றாங்க. அவங்கள இவன் தாக்குறான், அவங்கள தரக்குறைவா பேசுறான். இவர்கள் படங்களில் ஒரு காட்சியை கூட என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த மாதிரி காட்சிகளை கற்பனையே செய்ய முடியாத ஒரு மனநிலையில் இருப்பவன் தான் இந்த ராஜகுமாரன். ஜாதி வெறி பிடிச்ச இந்த வர்க்கம் இன்னும் அந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரி சமூக அமைப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் அவனால்தான் இதெல்லாம் பேச முடியும். ராஜகுமாரன் உண்மையில மனநிலையில் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான். இங்க அந்த ஆண்டான் அடிமை அந்த இது இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மோசமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா இவனுடைய மனநிலை அப்படிப்பட்டது, இவன் சமூக பின்னணி அப்படிப்பட்டது. இதை தாண்டி அவனால் சிந்திக்கவே முடியாது. நீங்க ஒரு பைசன் படத்தை என்னால் ஒரு காட்சி கூட பார்க்க முடியல, உன்னால பார்க்க முடியாதுன்னா அது எங்களுடைய தவறு இல்லை, அது உன்னுடைய தவறு. உன்னுடைய மனநிலை அப்படி இருக்குன்னாக்க அதுக்காக அந்த படைப்பாளிகளை தவறுன்னு சொல்றது எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம். ஒரு மகேந்திரன் அப்படிங்கிறவர் இந்த தமிழ் சினிமாவின் பொக்கிஷமா பார்க்கப்படுறார். அவர் எத்தனை படம் எடுத்தாருங்கிறது இங்க முக்கியம் அல்ல. 12 படங்கள் மட்டுமே எடுத்தாலும் கூட மகேந்திரன் இந்த தமிழ் சினிமா 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் முதன்மையான இயக்குனர் அப்படின்னு நிற்கிறார்.
அல்லது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து சிறந்த நடிகர் அல்ல அப்படின்னு சொல்றதா ஒரு அந்த பேட்டிகள்ல பார்க்க முடியுது. அவருக்கு ரஜினி, கமல் இன்னும் இருக்கிற எந்த திரை ஆளுமைகளையும் வந்து பிடிக்கல அப்படின்னு தெரியுது. யாருக்கு? ராஜகுமாருக்கு. கமல்ஹாசனை பிடிக்காது, ரஜினியே பிடிக்காது, கார்த்திக், பிரபு, இது இருக்கிற நடிகர்கள் யாருமே வந்து அவர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாப்புல. அதற்கு காரணம் என்னன்னா, இவர்கள் வந்து ஒவ்வொருவருமே தங்கள் தனித்திறமையால இந்த தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இடம் பிடிச்சவங்க. இவங்கெல்லாம் சாதாரணமாக ஃப்ளூக்கில் வந்தவங்க கிடையாது, அதிர்ஷ்டத்தால் மேலே வந்தவங்க கிடையாது. ஒரு படம் ஓடி அடுத்த படத்திலே வந்து ஒரு ஹீரோயின் கிடைச்சி அந்த பொண்ணு மூலமாக வந்து லைஃப்பில் செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற மனநிலை கொண்டவர்கள் கிடையாது. கலை வெறி பிடித்தவர்கள். கமல்ஹாசனை பற்றி பேசுறதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது ராஜகுமார். கமல்ஹாசனுடைய கலை தாகம், கமல்ஹாசனுடைய நடிப்பு திறமை என்ன, கமல்ஹாசன் எப்படிப்பட்ட படைப்பாளி, இதெல்லாம் உணர்ந்தவங்க அத்தனை பேருமே. அவங்க ரஜினி ரசிகன், கமல் ரசிகன், விஜயகாந்த் ரசிகன், இதையெல்லாம் தாண்டியவர்கள். இவங்க எல்லாருமே ரசிக்கிறவங்க. அவங்க ஒரு ரஜினி ரசிகனா இருந்தாலும் கமலை வந்து மரியாதை குறைவா பேசவே முடியாது அவனால. ஏன்னா கமல்ஹாசன் திறமை அவனுக்கு தெரியும். தன்னுடைய ஆதர்ச நாயகன் ரஜினிகாந்த்னா தன் ஆதர்ச நாயகனே விரும்புகிற இன்னொரு நடிகன் யாருன்னா அது கமல்ஹாசன் அப்படிங்கிற உண்மை ரஜினி ரசிகர்களுக்கு புரியும். அவங்களுக்குன்னா மற்ற ரசிகர்களுக்கும் அது புரியும். ஸோ அதனால அவங்க யாருமே வந்து இவங்களை தரக்குறைய பேச மாட்டாங்க. ராஜகுமாரன் பேசுறான்னா ராஜகுமாரனுக்கு ஒரு நோயுற்ற மனநிலை, இல் மைண்டட்னு சொல்லுவாங்க. அந்த நோயுற்ற மனநிலை கொண்டவர்களால இப்படித்தான் பேச முடியும். ரஜினியை வந்து ஏதோ அதிர்ஷ்டத்தால வந்தவர் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. ரஜினியை பார்த்து அதை சொல்ற, இந்த 100 ஆண்டு இந்திய சினிமாவில், நான் தமிழ் சினிமாவே சொல்லலை, இந்த 100 ஆண்டு இந்திய சினிமாவின் மிகப்பெரிய சாதனையாளர், மிகப்பெரிய நடிகர், மிகச்சிறந்த நடிகர் ரஜினிகாந்த். இதை வந்து நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது, இந்த உலகமே சொல்லுது. இந்திய சினிமா மட்டுமல்ல, உலக சினிமாவே வந்து அந்த அடைமொழியோட தான் ரஜினிகாந்தை கொண்டாடுது. ரஜினிகாந்த் என்பவர் வெறும் கமர்ஷியல் நாயகன் அல்ல. அவரால் நடிக்க முடியாத, அவரால் அந்த பர்ஃபார்ம் செய்ய முடியாத ஒரு பாத்திரம் என்பதே இல்லை. அந்த அளவுக்கு நீங்க மற்ற நடிகர்களுடைய எந்த வேடமாக இருந்தாலும் அதை ரஜினியால் நடிக்க முடியும். ஆனால் ரஜினி நடித்த எந்த வேடத்தையும் மற்ற நடிகர் செஞ்சிட முடியாது. அதான் ரஜினிகாந்தோட சிறப்பு. இதெல்லாம் வந்து புரியாதவங்க இவங்கெல்லாம். அதே போல மகேந்திரன் மாதிரி படைப்பாளிகள் அல்லது வெற்றிமாறன் மாதிரி படைப்பாளிகள், ரஞ்சித் மாதிரியான படைப்பாளிகள், அவங்க வேற ஒரு மனநிலை. அவங்க இந்த சமூகத்தினுடைய போராளிகளைத்தான் அவங்கள பார்க்கணும். ஏன்னா இதை கத்தி எடுத்து சண்டை போடணும் அல்லது கொடி பிடிச்சிக்கிட்டு ரோட்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், அவன் தான் போராளி அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதையெல்லாம் விட வலிமையாக ஒரு சமூக மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய படைப்புகளை செய்யக்கூடியவங்க தான் இந்த படைப்பாளிகள் எல்லாம். அவர்களை பற்றியெல்லாம் பேசுவதற்கு குறைந்தபட்ச தகுதி கூட இந்த ராஜகுமார்னு கிடையாது. ராஜகுமாரன் எப்படின்னா, இப்போ வந்து அவரை பற்றி பேசுறது ஒண்ணுமே இல்லை, அப்படி பேசுற மாதிரி ஒண்ணுமே செய்யலை. அப்போ ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணணும், அட்டென்ஷனை வந்து ஒரு கவனத்தை கவர்கிற மாதிரி ஏதாவது செய்யணும். அப்போ இவங்களுக்கு கிடைக்கிற ஆயுதம் என்னன்னா, இந்த மாதிரியான பிரபலங்கள் அல்லது படைப்பாளிகள் தன்னுடைய அசாத்திய திறமையால வந்து அசைக்க முடியாத இடத்தில் இருப்பவர்கள், அவங்களையெல்லாம் குறிவைத்து தாக்குறது தான் வந்து இவங்களுடைய நோக்கமாக இருக்கு. அதனால வந்து அவங்க இதை தொடர்ச்சியாக செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பேட்டியில் இளையராஜா மாதிரியான ஒரு படைப்பாளி யாரும் இல்லை, இளையராஜா தான் வந்து மற்ற அத்தனை பேருக்கு முகவரி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசியிருந்தாரு. அவர் பேச்சில் வந்து ஒரு பாதி உண்மை இருக்கு, இன்னொரு பக்கம் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்கிற ஒரு சுயநலமும் இருக்கு. ஏன்னா அவர் இத்தனை பேரையும் உரண்டு இழுத்துட்டார். ரஜினி, கமல், மகேந்திரா, இன்னும் வெற்றிமாறன் அல்லது பா ரஞ்சித், மாரி செல்வராஜ், இன்னும் நிறைய முற்போக்கு படைப்பாளிகள் அத்தனை பேரையுமே உரண்டு இழுத்துட்டார். இப்போ இதுல இருந்து தப்பிக்கணும்னா இளையராஜாவை கொண்டு வந்து நம்ம சேஃப்கார்டா அப்படி நேரம் முன்னாடி வச்சுக்கலாம், ஒரு கவசம் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுவும் தவறு. ஏன்னா இளையராஜா ஆகச்சிறந்த படைப்பாளி, இந்த தமிழ் சமூகத்தினுடைய முகவரி, நம்ம தமிழ்நாட்டின் பொக்கிஷம், தமிழ் சினிமாவுடைய அடையாளங்களுள் முக்கியமானவர் இளையராஜா. இந்த படைப்பாளிகள் அத்தனை பேருக்கும் கை கொடுத்த ஒரு மனிதர், மாபெரும் படைப்பாளி. அதனால எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரம் அவர் இல்லாமல் இவர்களால் தனித்து இயங்க முடிஞ்சிருக்கு, இவர்கள் இல்லாமல் அவரால் தனித்து இயங்க முடிஞ்சிருக்கு. இரண்டிலுமே வெற்றி கண்டிருக்கிறார்கள். அதுதான் இவங்களுடைய தனித்துவம். இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து சண்டை மூட்டி விடுற மாதிரியான இந்த குரலி வித்தையெல்லாம் வந்து காட்டக்கூடாது. இளையராஜா அவர் வந்து ஒரு யாரோடும் ஒப்பிட முடியாத ஒரு உலகின் மிக ஒப்பற்ற இசை கலைஞர் அவர்.
அவரை வந்து இந்த அல்ப சண்டைக்காக வந்து அவர் இழுத்துக்கிட்டு இருக்க கூடாது. அதே போலதான் ரஜினிகாந்த், கமலஹாசன், இன்னும் இருக்கிற அத்தனை படைப்பாளிகளுமே அவர்கள் மிகச்சிறந்த திறமையாளர்கள். அவர்களுக்கு ஈடு இணையே இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அந்த பெயரை வந்து அவங்க நிலைநாட்டி இருப்பவர்கள். இவர்களை பகடைக்காயா வச்சுக்கிட்டு ஒரு புகழ் வெளிச்சம் தனக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ராஜகுமாரன் மாதிரியான அற்ப மனிதர்கள் அப்பப்போ ஏதாவது வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை வந்து நம்ம பெரிதுபடுத்தி இன்னும் இவர்களை பெரிய அழக ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எதுக்கு இந்த வீடியோன்னா வேற வழி இல்லை. ஏன்னா எப்படிப்பட்ட மனிதர் இவர் அப்படிங்கிறத நம்ம இந்த சமூகத்துக்கு புரிய வச்சுட்டா போதும். தொடர்ச்சியாக அதை பேச வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ராஜகுமாரன் வந்து எப்போதுமே வந்து மேலே வர முடியாது. ஏன்னா அவருடைய இலக்குன்றது என்னவா இருந்ததுன்னா மிகச்சிறந்த படைப்பு, அடுத்தடுத்த படைப்பு, அடுத்தடுத்த தன்னுடைய எழுத்து மூலமாக வந்து ஒரு மிகச்சிறந்த காவியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அர்ஜி எதுவுமே அவருக்கு இல்லை. ஒன்ஸ் தேவயானின்ற ஒரு முன்னணி நடிகை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க, அல்லது தான் அவருடைய விருப்ப அந்த கோட்டுக்குள்ள நம்ம போயிட்டோம், இனி நம்ம லைஃப் செட்டில் ஆயிடுச்சுங்கிற மனநிலை வந்து அதில் செட்டில் ஆயிட்டு வரு. இப்போ ஏதோ ஒரு கடை வச்சுக்கிட்டு அதை ஏதோ ஒரு பிராண்டிங் பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். அவரே சில வீடியோக்கள்லாம் கூட வெளியிட்டு இருக்காரு. அந்த பிராண்டை வந்து இன்னும் பாப்புலர் பண்றதுக்கு இந்த பிரபலங்களை அவர் பயன்படுத்திக்கிறாரோ அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பார்வை. ஆனா இந்த மாதிரி மனிதர்கள் அப்பப்போ வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வேறு ஒருத்தராக இருந்திருப்பார், அதுக்கு முன்பு வேறு ஒருத்தராக இருந்திருப்பார். இப்போ அந்த இடத்துல இந்த ராஜகுமாரன் வந்திருக்கான். இப்போ இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் இவனை மறந்துடுவாங்க, வேற ஒருத்தர் வருவான்.